போலாமா? நோட் பண்ணி எடுத்துக்கங்களா? அதான் 49 ஆயிடுச்சு பாரு. நான் சொன்னேன்ல 49 ஆயிட்டாங்க பாருங்க. அப்படியே போக போயிடும். சரி பரவாயில்ல, போனாலும் போங்க. தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும். சரி வாங்க. அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் எது சொல்லுது? எந்த பகுதி? பகுதி 4. பகுதி 4. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சொன்னேன், நல்லா கவனிக்கணும். இந்திய மக்களுக்கான கடமைகளை பற்றி சொல்லும் பகுதி என்ன? 4A சார். 4A அடிப்படை கடமைகளா? ஆனா ஒரு இந்திய அரசு இருக்கு, இந்திய அரசாங்கத்திற்கு அந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி சொல்லும் பகுதி என்ன? 4. ஆனா மேலோட்டமா பார்த்து போனோம்னா இதாயிடும். சரிங்களா? புரிஞ்சு அரசு நெறிமுறை படுத்தும் கோட்பாடு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், டிபிஎஸ்பினா உண்மையாலுமே இந்த ஒரு பகுதி இல்லைன்னு வச்சுங்க, அரசியலமைப்பு வேஸ்ட்னா அடிப்படை உரிமை கூட கிடையாது. இந்த ஒரு பகுதி இல்லைனாதான் எது வேஸ்ட்? இந்திய அரசியலமைப்பு வேஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா இதுலதான் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இதெல்லாம் பண்ணு, இது ரைட்டு, இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்ல பவர் கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான். ஓகேங்களா? நான் இன்னைக்கு ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வரணும், அது கண்டிப்பா எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும்? இந்த அடிப்படை உரிமையில பேஸ் பண்ணி இதுல இருக்கு, அதனால இதை நான் கொண்டு வரேன்னு சொல்லலாம். ஓகே, அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 சட்டப்பிரிவு 36 51 அரசியலமைப்பு சட்டம். ஓகே, வழிகாட்டு நெறிமுறைக்கு தனி வகைப்பாட்டினையும் கொண்டு அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டு நெறிமுறைகளுக்காக தனியாக வகைப்பாட்டினையும் கொண்டிருக்கவில்லை. தி கான்ஸ்டிடியூஷன் டஸ் நாட் கண்டெயின் எனி கிளாசிபிகேஷன் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல். அதுல என்ன இல்லைன்னா வகைகள் இல்லை. அதாவது காந்திய கொள்கை என்ன கொள்கை, சமதர்ம கொள்கைன்னு அதிலே கொடுத்துருக்காங்களா? கிடையாது. நம்மளா எடுத்துக்கிறோம். அதோட பொருள் அடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில அவை 3 பெரும் பிரிவுகளா பிரிக்கிறேன். புரியுதுங்களா? அடிப்படை எது பிரிக்க கிடையாது. கான்ஸ்டிடியூஷன்ல இது மாதிரி பாட்டு ஒண்ணு, காந்தி பாட்டு, சமதர்ம பாட்டு, தாராள அறிவு சார்ந்த பாட்டுன்னு டிபிஎஸ்ல கிடையாது. நம்மளாத ஒரு புரிதல், அதோட பொருள் அடக்கத்தை வச்சு நம்ம அதை பிரிச்சுக்கிறோம். இருப்பினும் பொருளடக்கம் வழிகாட்டுப்படி 3 பிரிச்சா பிரிச்சோம். அப்போ 1 சமதர்மம், 2வது காந்தியம், தாராள அறிவு சார்ந்தவை. ஓகேவா? பார்க்கலாமா? இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக என்ன பண்ண முடியாது? செயல்படுத்த முடியாது. இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானவை. இதோட கான்செப்ட் என்ன? சமுதாய நலன், மக்கள் நலனுக்காக இது கொண்டு வரப்பட்டது. சமுதாய நலனை மக்களுக்கு தருவது இது நோக்கம். இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் சொன்னது யாரு? டாக்டர் B.R. அம்பேத்கர் இதனை விவரிக்கிறார். ஓகேங்களா? அயர்லாந்தின் அரசின் அயர்லாந்து வந்து எங்க வைப்போம்? என்ன சொல்றீங்க? நாவல் சிறப்பம்சம், புதுமையான சிறப்பம்சம். ஓகேங்களா? எல்லாம் புதுமையான அம்சம் எல்லாமே இதுதான் சொல்லுவாரு. அயர்லாந்தின் அரசியலமைப்பு கடன் வாங்கப்பட்டவை. ஓகேங்களா? ஆமா, அயர்லாந்து யார்கிட்ட இருந்து கடன் வாங்கி சொன்னோம்? நோட் பண்ணிச்சுன்னா இன்னொன்னு பாக்குமே. இது எந்த அயர்லாந்து ஐரிஷ் வந்து எப்ப இதை நடைமுறைப்படுத்தும்? ஐரிஷோட அரசியல் சட்டம் எப்ப நடைமுறைக்கு வரும்? 64 50 வாங்கிட்டோம். அப்புறம் எப்படி 60 போவாங்க? 36 36 37 பார்த்தோமா நேற்று? 37 நான் கரெக்டா தான் எழுதிக்கிறேன். 1937 ஐரிஷ் தான் அப்பதான் அதை செயல்படுத்தும். சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் அதுல வந்து நம்ம எடுத்துட்டோம். சரி, நெக்ஸ்ட் போலாம். டிஃபரன்ஸ் கேட்டகரிஸ் ஆஃப் டிபிஎஸ்பி அதான் வந்து பார்த்தோம். வந்து சோசியலிஸ்ட் ஏதாவது சொல்லலாம். ஆர்டிகல் 38 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 38 என்ன சொல்லுது? சோசியலிஸ்ட் என்ன சொல்லுது? இலவச சட்டம் சொல்லுது. 38 என்ன சொல்லுது? அதான் சொல்லுது மக்கள் சமூக நல அரசு, மக்கள் நல மேம்பாடு. 38 என்ன சொல்லுது? மக்கள் நல மேம்பாடு சொல்லுது. மக்கள் நல மேம்பாடு. அப்ப அது ஒரு மக்கள் என்பது சமதர்மம் முடிஞ்சு போச்சு. ஆர்டிகல் 39 அதுதான் சொல்லுது. அதாவது இலவச சட்ட உதவி 39A அப்படிலாம் பாப்போம் இல்லையா? இதுவும் மக்கள் நலத்துக்காக தான் வந்தது. ஆர்டிகல் 41 என்ன சொல்லுவோம்? 41 ஆர்டிகல் 41 கல்வி வேலை வாய்ப்புல வந்து ஹெல்ப் பண்ணு சொல்லுங்க சார். முதியோர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும், வேலை செய்யாதவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும், முதியோர்களை பாதுகாக்கணும். அப்போ அதுதான் வேலை செய்பவர்களுக்கான உரிமை, வேலை செய்யும் உரிமை, வேலை செய்வதற்கான பாதுகாப்பு எல்லாமே 41. 42 யாரு பேசுறீங்க? பெண்களுக்கு. அப்போ வந்து தொழில் சார்ந்தா இது. ஓகே, 42. 43 என்ன பார்ப்போம்? தொழிலாளர் நல சார்ந்தது. 43 தொழிலாளர் நல சார்ந்தது. 43B வந்து கூட்டுறோம். ஓகே, 47 என்ன பார்ப்போம்? 47ல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 47 வந்து 2 வரும். காந்தியத்திலயும் வரும், மக்கள் நல சமதர்மத்திலயும் வரும். நல்லா கவனிக்கணும். காந்தியில வரும்போது மது விலக்குன்னு வரும்,
அதுவே வந்து சமதர்மம் வரும்போது ஊட்டச்சத்து, போதைப் பொருள் ஒழிப்பு, ஊட்டச்சத்து மது, பொதுநலத்தை போதைப் பொருள் மேம்படுத்தல். காந்தி. எல்லாருக்கும் ஊட்டச்சத்து நல்லா மேம்படுத்தணும்னு சொன்னோம்னா அது 47 சமதர்மத்துல வந்துடும். 40 ஈஸியா சொல்லிடலாம். 40 வந்து என்ன சொல்லிடுவோம்? 40 வந்து கிராம பஞ்சாயத்துங்க சார். 43 43B என்ன சொல்லுவோம்? 43ல 43B என்ன சொன்னோம்? கூட்டுறவு சங்கம். ஏன்னா கூட்டுறவுன்றது காந்தியோட கான்செப்ட் தான் கூட்டுறவு. அமெண்ட்மெண்ட் 2011 சார். 2017 97 சட்ட திருத்தம். வெரி குட் 97 2011. 46 என்ன பார்ப்போம்? 46 பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு என்ன கொடுக்கணும்? தாழ்த்தப்பட்டவங்களுக்கு வந்து பொருளாதார அளவுல ஹெல்ப் பண்ண பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கும் கொடுக்கணும். உரிமைகளை பாதுகாக்கிறது, கல்வி. ஆமா, அவங்களுக்கு வந்து கல்வி கிடைக்கும் உரிமை, பொருளாதாரத்தை ஹெல்ப் பண்ற உரிமை. 47 என்ன பார்த்தோம்? செகண்ட் பார்ட் மது விலக்கு, போதைப் பொருள் ஒழிப்பு. 48 என்ன பார்த்தோம்? இயற்கை வளங்கள், அதாவது பசு வதை பிளஸ் வந்து இயற்கை வளங்களை பாதுகாத்தல். ஆமா 48. இப்போ 1972 ஒரு சட்டம் இயற்றாங்க. என்ன சட்டம்? வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். 1986 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். இப்பெல்லாம் சட்டம் போறாங்க. இந்த சட்டங்கள்லாம் எதை பேஸ் பண்ணி வந்திருக்குன்றீங்க? ஆர்டிகல் 48 தான் பேஸ் பண்ணி வந்திருக்கும். ஓகேவா? ஆர்டிகல் 44 என்ன சொன்னோம்? ஆர்டிகல் 44 வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடுங்க சார். பொது சிவில் சட்டமா? இந்தியாவுல சுதந்திரத்துக்கு பிறகு முதல்ல பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம். அடிக்கடி சொல்லிக்கிறேன். உத்தரகாண்ட். ஆர்டிகல் 45 என்ன சொன்னா? 0 to 6 வயசு குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்? கல்வி கொடுக்கணும். 56 அங்கேயும் இங்கேயும் வச்சோம். 48ல 48A என்ன சொல்லுது? 48A தான் அந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது. ஓகேண்ணா. கால்நடை பராமரிப்பு என்ன சொன்னீங்க? 48 வந்து கால்நடை சார். 48A வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. 48 ஓகே, கால்நடைகள் சுற்றுச்சூழல் பாதுகாத்து. 49 என்ன பார்த்தோம்? 49 ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் சின்னங்களை பாதுகாக்கிறதுங்க சார். பாதுகாக்கணும்னு சொல்லி சொல்றீங்க சார். புதிய தேசிய சின்னங்கள் பாதுகாப்பு சட்டம் அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி வந்திருக்கும்? ஆர்டிகல் 49 பேஸ் பண்ணி வந்திருக்கும். ஆர்டிகல் 50 என்ன பார்த்தோம்? ஆர்டிகல் 50 நிர்வாகத்துறையில இருந்து நீதித்துறையை பிரிக்கிறது. எந்த வருஷம் ஆர்டிகல் 50 யூஸ் பண்ணி ஒரு சட்டம் ஏற்றுவான்? ஞாபகம் இருக்கா? 18 சார். இல்ல 1973 71 ஒரு எனக்கு மறந்து போச்சு. ஓகேங்களா? 1973 நினைக்கிறேன். நிர்வாகத்திலிருந்து நீதியை பிரிக்க சட்டம்னு ஒண்ணு போடுவாங்க. அது ரொம்ப 2-3 வருஷம் ஆச்சு நான் படிச்சு. சரி, 51 என்ன சொல்லுவோம்? 51 சர்வதேச அமைதிங்க சார். சர்வதேசத்தோட ஒரு நட்புறவா இருக்கணும். ஆமா, அதை பேஸ் பண்ணி தான் என்னென்ன வந்திருக்கும் அப்படின்னா பஞ்சசீல கொள்கை, அணிசேரா கொள்கை, இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி பண்ணா இதை பேஸ் பண்ணி தான் போட்டுருப்பாங்க. ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மொத்தம் இதெல்லாம் இதுக்குள்ளே அடங்கிட்டோம். ஓகேனா? சோசியலிஸ்ட், காந்தி, இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகேனா? இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் 37, 39, 39, 40 இம்பார்ட்டன்ட் சொல்லி மொத்தத்தையும் முடிச்சுட்டான். சரி, அஸ்லாம் சட்டத்தை உருவாக்கியவர் வழிகோட்டுகள் கோட்பாடுல உருவாக்கினார். நியாயமற்றது மற்றும் சட்டப்பூர்வமாக இதை வந்து செயல்படுத்த முடியாது. ஏன்னா அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு போதுமான நிதிக்கு தான். நமக்கு எல்லாருக்கும் வேலை இல்லாத எல்லாருக்கும் காசு கொடுப்பான்னு சொல்லி எது சொல்லுது? ஆர்டிகல் 41 சொல்லுது. ஆனா எல்லாருக்கும் துட்டுக்கு அந்த அளவுக்கு காசு இருக்குதா? வேலை செய்யணும் இல்ல, காசு இல்லை. அப்போ காசு இல்லை. ஒண்ணு, நாட்டில் பரந்த பன்முகத்தன்மையற்ற பின்தங்கிய நிலையாக வச்சு அவற்றை செயல்படுத்துவதற்கு தடையாக இருக்கும். இலவச சட்ட உதவின்னு சொல்லிட்டோம். ஆனா இலவச சட்ட உதவிக்கு நம்ம கிட்ட மக்கள் எவ்வளவு இருக்கிறான்? அதிகபட்சமான மக்களுக்கு இது அதிகபட்சமான கேசுகள் இருக்கு. அப்போ கொடுக்கல. ஆனா இப்பயும் நடைமுறைப்படுறோம் இலவச சட்ட ஆணையம். தேசிய சட்ட ஆணையம் அமையப்பட்ட ஆண்டு எப்போ? தேசிய சட்ட ஆணையம். இலவச சட்ட உதவிக்கு தான் தேசிய சட்ட ஆணையம் வந்துச்சு. NALS சொல்லுவாங்க பாருங்க, ஞாபகம் இருக்கா? 1994 சார். 84 வருது. 87 மாதிரிதான் 4 வரலாம். 86 தான். 87 தான். ஓகே, வெரி குட். 1987 புதிதாக பிறந்த சுதந்திர இந்திய அரசு அதன் பல ஆர்வங்களுடன் ஒழுங்கு, நேரம், இடம் மற்றும் அவற்றை நிறைவேற்ற முறை ஆகியவற்றை தீர்மானிக்க சுதந்திரமாக இல்லவற்றால் சுமை அல்ல சொல்லலாம். இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்த முடியல. காரணம்னா இங்க மக்கள் தொகை அதிகம், இலவசமா எதுவும் பண்ண முடியாது. ஆர்டிகல் 36 மாநிலம் என்பது பகுதி 3 உள்ள அதே பொருளை கொண்டுள்ளது. இந்த பகுதியில் உள்ள கொள்கை என்ன சொல்றாங்க? தி ஸ்டேட் அட் தி சேம் மீனிங் இன் பார்ட் 3. அதாவது பகுதி 36 சொன்னா மாநிலம் என்பது தி ஸ்டேட் ஆஸ் தி சேம் மீனிங் ஆஸ் இன் பார்ட். அதாவது அரசுன்னு ஒண்ணு பார்த்தோம்ல, அரசு
ஆர்டிகல் அரசுனா 12 what is அதை பத்தின விளக்கம் வரையறை. உள்ளாட்சி அரசாங்கம் அப்படியே இதுல வரும் சார். அரசு என்பதனோட வரையறை சொல்லக்கூடாது. பகுதி 3ல நீ என்ன பாத்தியோ இங்க ஸ்டேட்னா அப்படியே மொழிபெயர்த்திருக்கான். அதே நிலைதான் இங்க. ஓகேங்களா, அங்க என்ன பார்த்தோமோ அதேதான். அரசுனா என்ன அதேதான். ஓகேங்களா, ஆர்டிகல் அப்போ அரசின் வரையறை சொல்றதா ஆர்டிகல் 36. அதே மாதிரி ஆர்டிகல் 12 அதுவும் ஒண்ணுதான். சரிங்களா, ஆர்டிகல் 37 என்ன? டிபிஎஸ்பி வந்து விசாரணைக்கு உட்படுத்த முடியாதுங்க சார். முடியாது. ஆர்டிகல் 37 என்ன பண்ண முடியாது? விசாரணைக்காகவோ சட்டமாவோ ஏற்ற முடியாது. அதுதான் வந்து பகுதியில் உள்ள கொள்கை நீதிமன்றத்தின் மூலம் செயல்படுத்த முடியாதுங்க சார். நீதிமன்றம் செயல்படுத்த முடியாதுன்றதா 37 நோட் பண்ணியே. கண்டிப்பா 37 மறந்துடுவீங்க. ஆர்டிகல் 13 என்ன சொன்னேன்? அரசியலமைப்பு கேன்சல் பண்ணக்கூடியது வந்து 13 நீதி புனராய்வு சட்டம். ஓகேங்களா, கொஞ்ச நாள் போல டிவி போல ஆர்டிகல் 37 என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த பகுதியில் உள்ள கொள்கைகளின் பயன்பாடு. அதாவது இதை வந்து என்ன நீதிமன்றத்தால கேள்விக்குள்ளாக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் சோசியலிச கொள்கைகள் பார்க்கலாமா? அடிப்படை நோக்கம் வருமானம், அந்தஸ்து, வசதி மற்றும் வாய்ப்புகளின் சமத்துவன்மையை குறைப்பதாகும். அதாவது இது என்னன்னா சோசியலிசம்ன்றது என்னன்னா நமக்குள்ள ஏற்றத்தாழ்வுகளையும் ஓகேங்களா சமத்துவத்தை ஏற்படுத்தக்கூடியதான் சோசியலிச கொள்கைகள். இது வந்து வெல்ஃபேர் ஸ்டேட். இதோட மெயின் இது என்னன்னா மக்கள் நல அரசை குறிப்பிடுதா. ஆர்டிகல் 39 ஏ 38 அதுதான் 38 ஆர்டிகல் 38 அது சொல்லுது. ஓகேங்களா, மக்களுக்கு மக்கள் நல அரசை பேணி காக்கணும் அப்படின்னு சொல்றது என்னது 38. ஓகேவா, அடிப்படை நோக்கம் என்ன? வருமானம், அந்தஸ்து, வசதி எல்லாத்துலயும் சம வாய்ப்பு வரணும், மக்கள் நல அரசை உருவாக்கணும்னு சொல்ற ஆர்டிகல் தான் என்னது ஆர்டிகல் 38. கேக்குதுங்களா? ஆர்டிகல் 39 என்ன பண்ணும்? புரியல மைக்கு மட்டும் 2 பேர் கேக்குறாங்க சார், மெசேஜ் அனுப்புறாங்க சார், கொஞ்சம் போச்சுக்கா மட்டும் ஆன் பண்ணி விட்டுருங்க. டிஎன்பிஎஸ்சின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. பேர் ஆன் பண்ணி விடுறேன். எப்படி ஆன் பண்ணாலும் 4 பேர் தான் பதில் சொல்ல போறீங்க. கண்ணன் டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டு வந்து டெக்ஸ்ட் பண்ணாங்க சார், அவங்களுக்கு அன்மியூட் பண்ண சொல்லுங்க. கண்ணன் டிஎன்பிஎஸ்சி இருக்கிறவங்களோட பரிந்துரை தான் அதிகமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருக்கிறவங்களே இருக்காங்க சார். சரி சரி, சொன்ன பிரச்சனை இல்லை. எனக்கு பதில் சொன்னா போதும் பையன்கிட்ட. நீங்க சொல்ல, ஏன்னா நான் உங்ககிட்ட நிறைய கத்துக்கிறேன். ஆனா அது உங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா என்ன ஒதுக்கி வைக்கிறீங்க, தீண்டாமை செயல்படுத்துறீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து கிளாஸ் எடுக்கிற ஸ்டாஃப் ஆகும் ஓகேவா, நீங்க வந்து ஸ்டூடெண்ட் ஆகும் நினைச்சுக்கிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா அது எனக்கு சுத்தமா அது விருப்பம் இல்லை. நான் உரிமையோட பேசுறேன். நீங்க உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிறேன். இதுதான் உண்மை. ஓகே, நான் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. உண்மையை சொன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஏதோ 2 பாயிண்ட் உங்ககிட்ட சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச 4 பாயிண்ட் நீங்க என்கிட்ட சொல்ல போறீங்க. இல்ல ஒருத்தருக்கு ரமேஷுக்கு தெரிஞ்சுட்டா இந்த குரூப்ல இருக்கிற 53 பேர் தெரிஞ்சு போறாங்க. 53 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு வந்து அவருக்கு தெரிஞ்ச பாயிண்ட் இதுல சொல்ல போறாரு. அப்போ ஒரு ஸ்டடியா தான் இது வந்து நான் ஒரு குரூப் ஸ்டடியா தான் பாக்குறேன். ஆனா குரூப் ஸ்டடியில போயிட்டு நீங்க மௌனமா இருக்கிறதுக்கு சரியானா தெரியல. சிரிக்கும் போட்டியில போய் அழுந்துட்டு இருந்தா அது கரெக்டா? தப்பு. இது வந்து டிஸ்கஷன் குழு. இந்த டிஸ்கஷன் கமிட்டியில வந்து நீங்க என்னன்னா மௌன விரதத்தை ஃபாலோ பண்ணிட்டு கிடக்குறீங்க. சரி, அடிப்படை நோக்கம் வருமானம், அந்தஸ்து, வசதி 38. ஓகேங்களா, 39 ஏ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பார்த்தோம்? இலவச சட்ட உதவியா அதானே பார்த்தோம். ஏழை மக்களுக்கு இலவசமான சட்ட உதவி. இதை பேஸ் பண்ணிட்டா என்ன வந்துச்சுன்னா NALSA சொல்ல முடியாது. அதை இது சொல்லுவேன். இலவச சட்ட உதவி ஆக்ட் 1987. வெரி குட். 1987 அதான் நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் NLSA வந்து 1987 இங்கே இருக்குது. வெரி குட் வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? புரியல, நீங்க தான் சொன்னீங்களா? வெரி குட், உங்களுக்கு 2 வெரி குட். நெக்ஸ்ட் வாங்க. வேலையின்மை, முதுமை. அடுத்தது என்ன பண்ணலாம்? ஆர்டிகல் 30 நம்ம வரிசையே பார்த்துலாமா? நம்ம வரிசையை பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? 37 பார்த்தோம், 38 பார்த்தோம், 39 பார்த்தோம். அதுக்கடுத்து 39 ஏ சொல்லிட்டாங்க. 39 ஏல நம்ம 39 ABCDன்னு நிறைய இருக்கும் அந்த சின்ன இதெல்லாம். அதுல வந்து அதுல ஹைலைட் என்னன்னா 39 D. 39 D என்ன சொல்லும்? சம ஊதிய சட்டம் சார். சம உழைப்புக்கு சம ஊதிய, சம வேலைக்கு சம ஊதியம். 1976 இதை பேஸ் பண்ணி வந்திருக்கும். அதே மாதிரி 39ல எஃப்னு ஒண்ணு இருக்கும். ஈயும் எஃப்பும் இது 2 யாருக்கான குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை வளர்க்கும். ரொம்ப ஹைலைட்டடானது. எஃப் வந்து குழந்தைக்கு ஆரோக்கியம். ஓகேங்களா, ஆரோக்கிய ஊட்டச்சத்து. ஈ வந்து அவங்களுக்கு தகுதியான வேலையை தான் வைக்கணும்னு சொல்றதான் ஈ வரும். அந்த வயசுக்கு அந்த மாதிரி தான் போடணும்னு சொல்லி ஈ வரும். எஃப் வந்து அவங்க குழந்தைய பத்தி வரும். என்ன சொல்றீங்க? ஈ வந்து ப்ரிசர்வேஷன் பொதுமக்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய அந்த உடல் நலத்தை வந்து பாதுகாக்கணும்னு சொல்றதுதான் சரி. 39 ஈ வந்து உடல் அவங்களுக்கான
விமன்ஸ் சில்ட்ரன் எல்லாருமே வருவாங்க சார். ஓகே. ஆமா இல்ல நான் வந்து குழந்தைகள்ல படிச்சதுனால அது சொல்லிட்டேன். எப்போ வந்து குழந்தைகள் பேஸ் பண்ணி வருதுன்ட்டு அவங்களோட எஃபர்ட்டுக்கு ஏத்த மாதிரி வேலையை கொடுக்கணும்ன்றதுதான் 39 காமன். ஓகேவா? 39 ஓகே. அவங்களோட உடல் நலன் சார்ந்த பணி சுமையை அவங்களுக்கு கொடுக்கணும்ன்றது. 39 எஃப் வந்து ஸ்பெசிபிக்கா ஆரோக்கியம். இந்த வார்த்தை குழந்தைகளின் ஆரோக்கியம் வந்தாலே 39 எஃப். ஓகேவா? ஓகே. வேற என்ன பார்ப்போம்? 39 ஓகே. டி தான் மெயின். டியும் எஃப் தான் முக்கியம். டியும் எஃப் மட்டும் மைண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அந்த இதெல்லாம் வரும். பி ஏ வந்து அதேதான் இலவச சட்ட உதவி மாதிரி வந்து வரும். பி வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சொத்து வளங்கள் வந்து ஒரு இடத்துல வளங்களை சமமாக பிரித்தல். வளங்களை சமமாக பிரித்தல் வந்து பி. ஓகேங்களா? அதுக்கடுத்து சி வந்து என்னன்னா வளங்கள் வந்து ஜமீன்தார் ஒழிப்பு சட்டம். வளங்கள் ஒருத்தருக்கே இது வந்து புடுங்கி மத்தவங்களுக்கு கொடுக்கறது. அதுதான் பூமிதான இயக்கம். அப்புறம் வந்து ஜமீன்தார் ஒழிப்பு சட்டம். இதெல்லாம் வந்து பி நிலவரம்பு உச்ச சட்டம் சார். நிலவரம்பு உச்ச வரம்பு சட்டம் 1961 இதெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். ஓகேங்களா? சரி நெக்ஸ்ட் டிஇஎஃப் அவ்வளவுதான். சரி நெக்ஸ்ட் வேலையின்மை முதுமை. இது என்னன்னா 41 40 என்ன பார்ப்போம்? 40 வந்து பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து. 41 என்ன சொல்றோம்னா வேலையின்மை முதுமை போன்றவற்றால செய்ய முடியாதவங்களுக்கு கல்வி மற்றும் பொது உதவிக்கான உரிமையை பாதுகாப்பது. அவங்களுக்கான உரிமையை பாதுகாப்பு 41. ஓகேங்களா? இப்ப மாற்றுத்திறனாளி இடஒதுக்கீடு கொடுக்குறோம் இல்லையா? அதெல்லாம் இதை பொறுத்துதான். இதுதான். அப்புறம் சொல்றோம் இல்லையா? 2005 MGNREGA சட்டம் எதை பேஸ் பண்ணினா இதை பேஸ் பண்ணிதான். சரிங்களா? என்ன சொல்றீங்க ரமேஷ்? மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வேலை வாய்ப்புல இது வந்து பார்த்தா 3% தாங்க சார். 4 தெரியலங்க சார். 4 இப்ப 3% இருந்தது. இப்ப 4 நெக்ஸ்ட் டைம்ல நியாயம் மற்றும் அடுத்தது 41 பார்த்தோமா? 42 நியாயமான மற்றும் மனிதாபிமான சூழல். பணி செய்யறதுல மனிதாபிமான சூழலை ஏற்படுத்துது. அது ஸ்பெசிபிக்கா மகப்பேறு நிவாரண ஆக்ட். இதை பேஸ் பண்ணி 1961 வந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தமிழ்நாட்டுல வந்து என்ன பார்த்தா 1 வருஷம் இதுக்கு இது கொடுக்குறாங்க. 9 மாசத்துல இருந்து இப்ப 1 வருஷமா மாத்திருக்காங்க சார். ஆமா 2021 பின்னாடி மாத்திட்டாங்க. சரி நான் ஆர்டிகல் 43 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா 42 பார்த்தோம். 43 வந்து என்ன சொன்னா வாழ்வாதார ஊதியம், அதாவது குறைந்தபட்ச ஊதியம் பெறணும். தொழிலாளர்கள் குறைந்தபட்ச ஊதியத்தை பெறணும்னு சொல்றது ஆர்டிகல் 43 நியாயமான ஊதியம் பெறணும். அப்ப இதை பேஸ் பண்ணி வந்த குறைந்தபட்ச ஊதிய சட்டம் ஆர்டிகல் 43 பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும் 1948. ஓகே. 43A எப்போ வந்தோம்னா 42வது அரசியலமைப்பு சட்டம் 1976 அது சேர்த்திருக்காங்க. மோஸ்ட்லி ஏன்னு வந்தா அது 1976 சேர்த்திருப்பாங்க. பீனு வந்திருந்தா அதை வந்து நம்ம அந்த கூட்டுறவு சங்கம் அதுல சேர்த்திருப்போம். சரிங்களா? ஓகே. வாழ்வாதாரத்தை பெறுதல் இது என்னன்னா தொழிலாளர்களின் பங்களிப்பை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கணும். அவங்களோட பாதுகாப்பை வந்து உறுதி செய்யணும். அது பண்ணாம அவங்க நிர்வாகத்துல வந்து பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை. தொழிலாளர் பங்களிப்பை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கணும், நிர்வாகத்துல பங்கு பெறணும் அப்படின்னு சொல்றதுதான் இது இண்டஸ்ட்ரீஸ் மேலாண்மை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து என்னன்னா 42 43ல ஏ. 43ல பி என்ன பார்ப்போம்? 43ல பி கூட்டுறவு சங்கங்களை அமைத்துக்கிட்டாங்கன்னா வழிமுறைகளை வழங்கணும்ன்றதான் 43 பி. ஓகேவா? சரி ஆமா 43ல பி 2011 சட்ட திருத்தம் சார். ஆமா. அடுத்தது வந்து 47 போயிட்டாங்க. சரி அப்படியே பாத்துக்கலாம். 47 சொன்னா ஊட்டச்சத்து நிலை. நான் இங்க சொன்னேன், இங்க வந்தா ஊட்டச்சத்து நிலை மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் மற்றும் பொது சுகாதாரத்தை மேம்படுத்தல். ஊட்டச்சத்து மக்களோட வாழ்க்கை தரம் இதெல்லாம் மேம்படுத்துறது ஆர்டிகல் 47. 38 என்ன சொல்றது? அதான் பார்த்தா ஏற்றத்தாழ்வை கலையணும். ஆமா 38 வந்து என்ன பார்த்தா ஏற்றத்தாழ்வை குறைஞ்சு மக்கள் நல மேம்பட கொடுக்கணும்னு சொல்றோம் 38. 39 என்ன பார்த்தோம்? 6 பாயிண்ட் சொல்றது இல்லையா? 39 வந்து 6 பாயிண்டா பிரிக்கும். 39A வந்து சட்ட உதவி குழுது. ஓகே. 41 வந்து வேலை வாய்ப்பு கல்வி. அது பார்த்தா 14 வயசு என்ன சொல்றாங்க? 14 வயசு 14 அதாவது கல்வி குழுனா 14 வயசு வருது. 42 வந்து மகப்பேறு நலத்திட்டம். ஆமா. 43 வாழ்வாதாரம். இதை ஷார்ட்டா சொல்றாங்க. 43A வந்து என்ன பார்த்தோம்? லேபர் மேனேஜ்மெண்ட். 47 வந்து மதுபானம். ஓகேண்ணா? ஓகே. அடுத்து வந்து காந்திய கொள்கை. அதான் பார்த்தோம். காந்திய கொள்கை ஆர்டிகல் 40. காந்திய கொள்கையை வந்து சில அடிப்படையாக கொண்ட இந்திய கோட்பாடு தேசிய இயக்கத்தின் போது மகாத்மா காந்தி அறிவித்த புனரமைப்பு திட்டத்தை பிரதிபலித்தார். மகாத்மா காந்தியின் கனவுகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு சில கருத்துக்கள் மாநில கொள்கையில் சேர்த்துட்டோம். ஓகே. 1 கிராம பஞ்சாயத்து. 40 என்ன சொல்றது? கிராம பஞ்சாயத்துல ஏற்படும் அவை சுயராஜ்யத்தின் நலன்களாக செயல்படுவதற்கு தேவையான அதிகாரங்களை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 40. சோ இந்த ஆர்டிகல் 40 பேஸ் பண்ணி தான் எந்த சட்டம் போட்டிருப்போம்? 1973
1973 சார். 74 சட்டத்திட்டம், 74 சட்டத்திட்டம் இதன் போல தான் கொண்டு வந்திருக்கோம். குடிசை தொழில்களை ஒரு தனிநபர் அல்லது அது கூட்டுறவு நிறுவனத்தை, அதான் குடிசை தொழில்களை ஒரு தனிநபராவோ இல்ல கூட்டுறவு நிறுவனத்தின் ஊக்குவிக்க கிராமப்புறங்களில் செயல்பாட்டு அடிப்படையில் விதி 43 கூட்டுறவு சங்கம் அந்த இது வந்ததே எதன் மூலியமா 43 இவர் மூலியமா தான். 43 இது 43 ரெண்டு விதமா சொல்லுவாங்க. 43 ரெண்டு விதமா சொல்லலாம். ஒண்ணு வந்து குறைந்தபட்ச ஊதிய சட்டம் வந்து அது எங்க வரணும், தொழிலாளர் நலனு. எப்படி சொல்லலாம், குடிசை தொழில்னு சொல்லலாம். சட்டமும் வருங்க சார் அதுல 48ல 48 தொழிற்சாலை சட்டமும் வருங்க சார். பீடி சுருட்டு எதிரான சட்டம் அதுவும் வருங்க சார். 43 சமதர்மமா பிரிக்கும் போது குறைந்தபட்ச ஊதிய சட்டமா வந்துடும். காந்தி இதா பிரிக்கும் போது குடிசை தொழில் தனிநபர் கூட்டுறவு நிறுவனங்களை ஊக்குவித்தல் அந்த கான்செப்ட்ல வந்துடும். ஓகேங்களா 43 இதை பேஸ் பண்ணி 43B வந்து 2011 அமையும். ஓகேங்களா அந்த 97 சட்டத்துல இதை பேஸ் பண்ணி கூட்டுறவு சங்கங்களின் தொழில்முறை மேலாண்மை ஆகியவற்றை மேம்படுத்துதல், தன்னார்வ உருவாக்கம், தன்னாட்சி செயல்பாடு, ஜனநாயக கட்டுப்பாடு மற்றும் கூட்டுறவு சங்கங்களோட தொழில்முறை வந்து சொல்லுவோம். ஓகே, அடுத்தது வந்து SC ST வரும்போது 46. ஓகேங்களா SC ST மற்றும் சமூகத்தின் பிற நலிவடைந்த பிரிவினர் இருக்கும். ஓகேங்களா வெறும் SC ST மட்டும் கிடையாது, அதுல நலிவடைந்த பிரிவினரும் சேர்றாங்க. சரிங்களா ஓகே விதி 46. அடுத்து வந்து 47 என்ன பார்த்தோம், உடல் நலத்திற்கு கேடு. அங்க 47 வந்து ஊட்டச்சத்து அப்படி வந்துடும். இங்க வந்து போதை பானங்கள் மற்றும் மருந்துகளை உட்கொள்வது தடை செய்யப்படுது. அடுத்து வந்து 48 வந்து பசுக்கள் மற்றும் கன்று மற்றும் பறவை மாடுகளை அறுப்பதை தடை செய்து பசுவதை தடை சட்டம் 48. ஓகேங்களா சோ அப்புறம் வந்து அவ்வளவுதான். சமதர்ம கொள்கை, பிராந்திய கொள்கை, ஏற்றத்தாழ்வு, மிஸ்ஸிங், சட்ட உதவியாளர் அதே தான் போட்டுக்கிறாங்க. ஓகே, வாழ்வாதாரம், லேபர் மேனேஜ்மெண்ட், குற்றம் மதுபானம் ஊற்றுறது, கிராம பஞ்சாயத்து, கால்நடை ரிசர்வேஷன் ஆக்ட் அதெல்லாம் சொல்லிட்டாங்க. கால்நடை இது வந்து 48 வந்து கால்நடை வந்து 48 வந்து கால்நடை அறிவிப்பு. தாராளவாதம் வந்து என்ன சொல்றதுன்னா, நாடு முழுவதும் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் ஒரே மாதிரியான சிவில் சட்டம் 44. 45 என்னன்னா 0 to 6 வயது குழந்தைகளுக்கு கல்வி, விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பை நவீன மற்றும் அறிவியல் வழிகளில் ஒழுங்கமைத்தல். இங்கே 48 இங்க எப்படி சொல்லலாம்னா கால்நடை பராமரிப்புன்னு சொல்லலாம். ஓகேங்களா காமனா இந்த இதுல சொல்லும்போது 48. அது வந்து 48A வரும்போது சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் காடுகள் மற்றும் காட்டு விலங்குகளை பாதுகாக்கிறதுக்கு வந்து 48A. அப்ப இதை பேஸ் பண்ணி தான் எந்த சட்டம் வந்திருக்கும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், யானை பாதுகாப்பு சட்டம் எல்லாமே. ஓகே எல்லாமே வந்திருக்கும். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக அப்ப 48A. 48B வந்து என்ன வரும்னா 48B என்ன பார்ப்போம், 48B கிடையாது A தான். ஓகே ஓகே தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக அறிவிக்கப்பட்ட கலை அல்லது வரலாற்று ஆர்வமுள்ள நினைவு சின்னங்கள் மற்றும் பொருட்களை பாதுகாக்கிற சட்டம் 49. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களை பாதுகாக்கிறது 49. அடுத்தது வந்து நீதித்துறையை பொதுவில் இருந்து உள்ள நிர்வாகத்தில் பிரிகிறது வந்து 50 பார்த்தோம். அதே மாதிரி சர்வதேச அமைதி மற்றும் உடன்படிக்கை, நாடுகளுக்கு இடையே கவர்மெண்ட் அந்த சர்வதேச சட்டம் உடன்படிக்கை இதெல்லாமே வந்து 51. சரிங்களா ஓகே சோ அதுதான் கொடுத்துருக்காங்க. வழிகாட்டுதல் கோட்பாடு 1976-42 திருத்த சட்டம் பட்டியலில் 4 புதிய வழிகாட்டுதல் நம்ம சேர்த்துட்டோம். 1 அவர்களுக்கு அரசு 1 குழந்தையின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கான அந்த 39ல அதுதான் சொல்றாங்களா 42 அரசாங்கம் நியூ சொல்றது என்ன சொன்னா 1 39 வந்து நம்ம என்ன சொன்னோம், அந்த குழந்தைகளின் ஆரோக்கியமான வாய்ப்புகளே வளரணும். 39ல F கரெக்டா, 39ல F. அப்புறம் வந்து சம நீதியை மேம்படுத்தல் மற்றும் இலைகளில் சட்ட உதவி வழங்கணும். 39ல கேபிட்டல் A. நல்லா புரியுங்க, ஆமா கேபிட்டல் A. அது வந்து எப்பன்னா அதுவும் 1976. அதே மாதிரி இன்னொரு விதி என்ன பண்ணா தொழிற்சங்கங்கள் 43A பார்த்தோம் இல்லையா, 43 நிர்வாகத்துல பங்கு பெறணும். இந்த சொன்ன தொழிற்சாலை நிர்வாகத்தில் தொழிலாளர்களின் பங்களிப்பை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது வந்து 43ல A. அடுத்து வந்து என்னன்னா இந்த 48ல A. இது 4 எதெல்லாம் சேர்த்துட்டாங்க 1976 சேர்த்து. ஓகே 1978 44 சட்டத்துல வழிகாட்டு கொள்கையை சேர்ந்து இது வருமானம் அந்தஸ்து வசதி 38ல இங்கேயும் ஒரு இது வரும், அதை வந்து இது பண்ணிட்டாங்க 38ல. ஓகேங்களா அது என்ன சட்டம் மேலும் ஒரு வழிகாட்டு கொள்கையை சேர்த்தது. அது என்னன்னா இது வருமானம் அந்தஸ்து வசதிகள் மற்றும் வாய்ப்புகளில் ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க வேண்டும். 38ல திருத்தம் 38A சொல்லலாம். ஓகேங்களா 38A நினைக்கிறேன். 38ல கொண்டு வந்துருக்கு 38ல 2 அப்படி வச்சுதான். ஓகேவா 44 திருத்த சட்டம். இது வந்து என்னன்னா அந்த 38 என்ன பார்ப்போம், 38 ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணும்னு பார்ப்போம் இல்லையா, அதுல வந்து ஒரு மக்கள் நலன் அதான் மக்கள் நலன் ஏற்றத்தாழ்வு தான் மெயின். ஏற்றத்தாழ்வை குறைக்கணும் அப்படின்னு சொல்றோம் 38. சரி அதுல வந்து வழிகாட்டுதல சட்டம் மேலும் என்னன்னா ஒரு கொள்கையை சேர்த்து இது வருமானம் அந்தஸ்து வசதிகள் மற்றும் வாய்ப்புகளில் ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க வேண்டும் சொல்லுது. ஓகேவா அவ்வளவுதான். 2286 நான் பார்ப்போம் 45 தூக்கி அடிப்படை கடமைகளுக்கும் அடிப்படை உரிமைகளுக்கும் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து 2002 அதே தான் சொல்லிக்கிறாங்க. மீண்டும் 2011 97 படி 43B சேர்த்தணுமா, ஆமா தானே. 2091 11 97 படி ஜனநாயக சட்டமன்ற மற்றும் கூட்டுறவு சங்கம் வைக்கிறது. ஓகே அவ்வளவுதான். ஓகே நோ லீகல் போஸ்ட். இது என்ன பண்ண முடியாது, இது என்ன பண்ண முடியாது, சட்டப்படி அமல்படுத்த முடியாது. மனசாட்சி இருந்தா மத்திய நீ நல்ல இந்தியா, நீ வந்து குட் பாய், நீ வந்து குட் ஆர்ட் வச்சிருக்க, நீ வந்து குட் பாயா இருந்தா நீ என்ன பண்ணலாம், இந்த தர்கா அடிப்படையில் அமல்படுத்தலாம். அவ்வளவுதான்.
இது வந்து பழமைவாதம். ஓகே, அரசியலமைப்பில் முரண்பாடு. இதுல வந்து நிறைய முரண்பாடுகள் சொல்றாங்க. ஓகே, சோ கொஸ்டின் போயிடலாமா? இந்திய அரசு நெறிமுறை மற்றும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம்னு சொல்லி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சொல்லப்பட்டிருக்கு. ஆமா. அரசு நெறிமுறை கோட்பாடு நாட்டுக்கான வழிகாட்டியாக செயல்படுது. ஆமா, போத் ஆர் கரெக்ட். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4ஆம் பகுதியாக அரசு கொள்கையின் நெறிமுறை கோட்பாடும் இடம்பெற்றுள்ளன. கரெக்டா? 4ஆம் பகுதியா டிபிஎஸ்பி ரைட். இந்திய அரசியலமைப்பின் 5ஆம் பகுதியாக அரசு கொள்கை நெறிமுறை 5 கிடையாது. இந்திய அரசியலமைப்பின் 3ஆம் பகுதியாக கிடையாது. இந்திய அரசியலமைப்பின் 4A பகுதியாக இது வந்து கடமை, இது வந்து 3 அடிப்படை உரிமை, இது வந்து மத்திய அரசு. அப்போ எது ரைட்டுங்கிறாங்க போட்டு போயிடுவீங்க. ஓகே, வெரி குட். அரசு நெறிமுறை கொள்கையின் முக்கிய நோக்கம் குடிமை சமூகத்தை காத்தலா, பொருளாதார சர்வதேசத்தை அமைத்தலா, சட்டம் மற்றும் செயல்துறைக்கு கொள்கை உருவாக்க நெறிகளை தருதலா, இல்ல பிரதமருக்கு நெறிகளை தருதலா? சொல்லுங்க. கொள்கை உருவாக்கம். யாருக்கு கொள்கை உருவாக்கம்? சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்துக்கு கொள்கை உருவாக்கத்திற்கு நெறிகளை வழங்கணும். நம்ம போகலையா, இப்போ ரோட்ல போயிட்டு இருப்போம், அந்த ரோட்ல போகும்போது இந்த பக்கம் என்ன பண்ண டேக் டைவர்ஷன் ஒரு போர்டு வச்சு இந்த பக்கம் வழிபடுத்துறா இல்லையா, அந்த அமைப்பு தான் அது, இந்த அமைப்பு டிபிஎஸ்பி. ஸோ ஆன்சர் சி வரணும். ஓகேண்ணா? ஓகே, ஆன்சர் சி தான். நெக்ஸ்ட், கிராம பஞ்சாயத்துல உருவாக்குவதோடு தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு பகுதி அடிப்படை என்ன பண்ணணும்? கிராம பஞ்சாயத்துல என்ன பண்ணுவோம்? இந்திய கிராம பஞ்சாயத்துல உருவாக்குவதோடு தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு பகுதி. மைண்ட் எங்க போகும்? பகுதி 9க்கு போகும். பகுதி எங்க வளைக்க தோணும் நமக்கு? பகுதி 9க்கு போகும். ஏன்னா பகுதி 9 என்ன சொல்லுது? பஞ்சாயத்து ராஜ் பத்தி சொல்லும். கரெக்டா? ஆமா. ஆனா அவங்க கேக்குற கேள்வி என்ன? கிராம பஞ்சாயத்துல உருவாக்குவதோடு. அப்ப எதை வச்சு நீ உருவாக்குவ? ஆர்டிகல் 40 வச்சு உருவாக்கும். அப்ப ஆர்டிகல் 40 எங்க இருக்கும்? அரசு கொள்கை. ஓகேவா? ஆமா, இங்க ஆன்சர்ல பகுதி 9ன்னு இருந்தா கூட எதை போடக்கூடாது? பகுதி 9க்கு போடக்கூடாது. சரிங்களா? கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு முறைக்கு 2 முறை புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் இந்த தன்மை வரணும்னா இதுக்கு என்ன பண்ணணும்? அதிகமா படிக்கிறத விட அதிகமான கொஸ்டின்ஸை என்ன பண்ணணும்? அனலைஸ் பண்ணணும். கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் பண்ணணும். ஏன்னா ஒரு கொஸ்டினை நம்ம வேற விதமா புரிஞ்சுப்போம், உன்னோட ஃப்ரெண்டு வேற விதமா புரிஞ்சுப்பாங்க. இந்த கொஸ்டினை இப்படி அப்ரோச் பண்ணணுமான்றத கத்துக்கிட்டோம்னாலே நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் குறைச்சிடலாம். கேர்லெஸ் மிஸ்டேக்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை இது மூலியமா குறைச்சிடலாம் டிஸ்கஷன் பண்ணோம்னா. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு கொள்கை 4 பகுதி 4. அப்புறம் வந்துருங்க, தி மெயின் பர்பஸ் ஆஃப் இன்க்ளூடிங் டைரக்டிவ் பிரின்சிபல். டிபிஎஸ்பி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல உள்ள வைக்கிறதுக்கு மெயின் காரணம் என்ன? பீப்புள் வெல்ஃபேர். ஆனா இன்னைக்கு வந்து யாரும் நல்லா இருக்கா? அரசியல்வாதிகள் நலம் பெற்ற அரசாதான் இன்னைக்கு இருக்குது. அதான் உண்மை. ஓகேங்களா? பகுதி 4 வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டாங்க. ஓகே, இங்க வாங்க. என்ன கொஸ்டின் கேட்கறேன்? கொஸ்டின் இருக்குதா இல்லையா? இங்கிலீஷ்லயே படிச்சிடலாம். Consider the following statement about the DPSP. The direct source of inspiration of DPSP was the instrument for instruction issued under the Government of India Act 1935 எடுத்தோமா? இல்ல, நம்ம எங்க எடுத்தோம்? DPSP. ஓகே, அப்போ ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன் பாருங்க. சார் இருக்கீங்களா சார்? சார் மேபி ரொம்ப நேரம் ஆகும், நெட் கட் ஆயிடுச்சோ. சார் டீ குடிக்க போயிட்டீங்களா? ரமேஷ் ப்ரோ, சாருக்கு மெசேஜ் பண்ணீங்களா? சாருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கணுங்க. ஏன்னா அவரு பாக்கலையா இல்ல பார்த்ததை எனக்கு காமிக்கலையான்னு தெரியலங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வந்துட்டேன். என்னை விட்டுட்டு நீங்க எல்லாம் லைவ் போட்டுக்கிறீங்களா? அடப்பாவிகளா, இருக்கீங்களா? நான் தான் இல்லையா?
என்னை யாரும் கட் ஆமா பண்ணி சார். விட்டாங்களா? அதே அதே ஆனா நான் அடிப்படை கடமையில பாதி முடிச்சிட்டேன். அடிப்படை கடமையில பாதி முடிச்சு நான் மட்டும் தனியா புலம்பிட்டு இருக்கிறேன். ஏன்னா எப்படியும் நீங்க சில சமயம் உண்மையா இருப்பீங்களா? அடிப்படை கடமையில பாதி முடிச்சுட்டு வந்துட்டேன் நானு. சரி இருங்க வரேன். அப்ப தனியா ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல நான் நீங்க எப்படியா இருந்தாலும் அமைதியா தானே இருப்பீங்க. ஒருவேளை சவுண்ட் வரலன்னு இப்போ எல்லாரும் இந்த தனுஷ் வந்து புதுப்பேட்டை படத்துல யாராவது இருக்கீங்களா? ஒரே அமைதியா இருக்குதே, அந்த ஜெயில இருந்துட்டு யாராவது இருக்கீங்களா? அமைதியா இருக்கே, அமைதியா யாராவது இருக்கீங்களா? இருக்கேன்னு அந்த மாதிரி எல்லாம் கத்திட்டு இருந்தேன் நானு. நான் அடிப்படை கடமையில பாதி முடிச்சு இன்னும் யாரும் பதில் வரலையே நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நானே பேசினதுதான் ரமேஷ் போன் பண்ணாரு. சார் நான் உங்களை தூக்கிட்டேன்னாரு. சரி அத பாருங்க எத்தனை பேஜ் வந்துட்டு பாருங்க. அடிப்படை கடமையில எங்க வந்துட்டு பாருங்க. நான் எவ்வளவு போய்க்கிற மட்டும் பாருங்க. ஓகேவா? அடிப்படை கடமைகளின் வகைகள் எதுல இருந்து கட்டாச்சு தெரியல. அடிப்படை கடமைகள் தான் கட்டாச்சு. இதுல கட்டாச்சா? வரவே இல்லைங்க சார். நான் இந்த பேஜ் தான் சார் 37. நம்ம ஐரிஸ் வந்து இது பாருங்க. இது கடமைய மறந்து கடமை படிக்க போயிட்டீங்க. இது இது வந்துச்சா? இது வந்துச்சா? 5 சமையல் பகுதி 4 அதே கொஸ்டின் ரிப்பீட்டட். இது ஐரிஸ் சொல்றோமா? ஐரிஸ் 1937. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதும், அவ்வளவுதான். ஓகே, அடிப்படை கடமையில் போறோம். அடிப்படை கடமைகள் வந்து 2 வகையான அடிப்படை கடமைகள் உள்ள தார்மீக மற்றும் குடிமை கடமைகள். தார்மீக கடமைனா சுதந்திர சமயத்துல போயிட்டு நம்ம உயிரை கொடுத்து போராடணும்னு சொல்றதுதான் தார்மீக கடமை. அடிப்படை குடிமை கடமைனா, குடிமைனாலே யாரு? நாம தான் குடிமக்கள். நமக்கான கடமை அரசியலமைப்புல சொல்லப்பட்ட அரசியலமைப்பு மதிக்கணும், தேசிய கீதத்தை மதிக்கணும், அதுதான் சொல்றது. ஓகேவா? ஸோ அடிப்படை கடமைகள் பற்றிய கருத்து ரஷ்யாவில இருந்து எடுத்துக்கிட்டோம். இது வந்து 42வது அரசியல் சட்டம் 1976 தான் நடைமுறைப்படுத்தணும். அது காரணம் ஸ்வரன் சிங் கமிட்டி. இது வந்து நான் பகுதி 4A வைக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் 10 சொல்லிச்சு. அதுக்கப்புறம் இப்ப 11வது கடமை 2002 86வது சட்டத்துக்கு மூலமா சேர்த்தணும். அப்புறம் வந்து 51A இருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. 51A 1 2 போய் K வரையும் 11 அடிப்படை கடமையில கொடுக்குது. இது வந்து ஒரே ஆர்டிகல் தான். நல்லா கவனிக்கணும். அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் வந்து ஒரே ஆர்டிகல் தான், ஒரே விதி தான். அதுக்கு உள்ளதான் சப் விதிகள் அதிகம். சரிங்களா? 51A தான் எதை பத்தி சொல்லுது? ஆர்டிகல் 51A தான் எதை பத்தி சொன்னா அடிப்படை கடமைகளை பத்தி சொல்லும். ஓகேண்ணா. நெக்ஸ்ட், குடிமக்கள் தங்கள் உரிமைகளை அனுபவிக்கும் வேலையில உனக்கு குடிமக்களுக்கு கேக்குதா? இருக்கீங்களா? பயமா இருக்கு. தயவு செய்து அப்பப்பயாச்சும் சும்மா ஒரு ஊன்னு சொல்லிடுங்க. ஓகேங்களா? இல்லைன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க. கையில ஒரு படத்தை போன் வச்சு ஊன்னு ரெக்கார்ட் பண்ணி அதை சொல்லிட்டீங்கன்னா நான் பாட்டு கேட்டு இருப்பேன். குடிமக்கள் தங்கள் உரிமைகளை அனுபவிக்கும் அதே வேளையில் அவர்கள் தங்கள் நாட்டிற்கும் தங்கள் சமூகத்திற்கும் சக குடிமக்களுக்கும் என்ன பண்ணும்? கடமைகள் ஆற்றணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த அடிப்படை கடமையில வைக்கிறோம். ஓகேங்களா? கட்டளை கோட்பாடு. இது வந்து கட்டளை கோட்பாடுகளை போலவே, கட்டளை கோட்பாடு இது DPSP போலவே இதையும் நம்ம என்ன பண்ண முடியாது, இயற்கையாக இதை வந்து செயல்படுத்த முடியாது. அதாவது கோர்ட்டு மூலியமா செயல்படுத்த முடியாது. அவ்வளவுதான். ஸோ அப்புறம் வந்து 86வது சட்டத்தை சொல்லும் 2002 86 2002 படி ஆர்டிகல் 45 தூக்கிட்டு போய் 0 to 6 to 14 வயசு குழந்தைகளுக்கு கல்வியா கொடுக்கணும்னு 21A 51A கேவும் வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து 6 முதல் 14 வயசு வரை குழந்தைகள் அதே தான் சொல்லுது, கடமையை சொல்லிட்டாங்க. இது குழந்தைகளுக்கான கல்வி வாய்ப்புல வழங்குது. ஓகே, நெக்ஸ்ட் இதுவரையும் நான் முடிச்சிட்டேன். அடிப்படை கடமைகளின் பட்டியல். ஓகேவா? ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னங்கள் ஆகியவற்றை மதிக்கணும். ஆர்டிகல் 51 A அதாவது தேசிய கொடி, தேசிய சின்னம், தேசிய கொள்கைகள் எல்லாத்தையும் மதிக்கணும்னு வந்தா ஆர்டிகல் 51 A. ஓகே, ஃபர்ஸ்ட் அப்படித்தானே வரும். தேசிய சின்னம் தானே ஃபர்ஸ்ட், நம்ம தேசிய கொடி தானே ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஓகே, ரெஸ்பெக்ட் பண்ணணும். ரெண்டாவதுன்னா இந்த தேசிய சின்னங்களோ இல்ல தேசிய கொடிகளோ இது வரதுக்கு காரணம் யாரு? அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள். சுதந்திர போராட்டத்துக்கு தூண்டுகோலாக இருந்தா உயரிய நோக்கங்களை வந்து போற்றணும். அந்த உயரிய நோக்கங்களை அந்த அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 51 A B. ஓகே, அப்ப அடுத்தது சுதந்திர போராட்டத்திற்கு அடுத்தது இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை வந்து பேணி பாதுகாக்கணும். இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு. அதுக்கப்புறம் ஒருமை. சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி நமக்கு என்ன போட்டோம்? ஃபர்ஸ்ட் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாட பேணி பாதுகாக்கணும்னு சொல்றது C. ஓகேவா? C பார் இறையாண்மை. நோட் பண்ணீங்க. ஏன்னா ஈல ஸ்டார்ட் ஆகுதா? ABC. அது மாதிரி 3வது எழுத்து C, தமிழ்ல 3வது எழுத்து E அப்படின்னா வச்சுக்கலாம். தேச பாதுகாப்பு, டிஃபென்ஸ். தேச பாதுகாப்புனா என்ன மீனிங்? டிஃபென்ஸ்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? நாட்டை பாதுகாப்பு. ஃபர்ஸ்ட் லெட்டர் D-யா? அவள்தான் D. ஓகேனா? தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாரித்தல். இப்பதான் வந்து 1962 சீனா போர் நடக்கும்போது ஒருத்தர் கடிதம் எழுதுறாரு. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் நேரு, உங்களுக்கு எழுப்பு தேவைப்பட்ட என் பையனை நான் அனுப்புறேன். ஓகேவா? நோட் பண்ணீங்க. D. ஆமா, வெரி குட். ஓகே, D-யா? நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? D தேச பாதுகாப்புன்னு வந்தா D. ஓகேவா? ஓகே,
நெக்ஸ்ட் சமயம், மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சேர்ந்த வேறுபாடுகளை மறந்து. ஓகே ஓகே. சமய, மொழி, பிராந்தியம், சகோதரத்துவம்னு வரும் அந்த பாயிண்ட். இது வந்து சகோதரத்துவம். பிரதர்ஹுட் சார். பிரதர்ஹுட். ஆமா. எனிமி இல்ல, சமய, ஈ மொழி எனிமி மற்றும் இல்ல பிராந்திய அல்லது ஞாபகம். பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து அது மாதிரி பெண்களை தரக்குறையாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவருடைய எண்ணத்தை உருவாக்கணும், சகோதரத்துவத்தை உருவாக்கணும். சகோதரத்துவம். ஆன்சர் என்ன வரும்? இ. ஓகே. இது எனக்கு எப்படி ஒரு இது வரும்னா, இந்த படம் பாத்துருக்கீங்கன்னா, இந்த ஓகே ஓகேன்னு ஒரு படம், இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடின்னு சந்தானமும் உதயநிதி ஸ்டாலின் அவர் பேர் உதயநிதி ஸ்டாலின், ஆமா, துணை முதலமைச்சரும் நடிச்சிருப்பாங்கல்ல. அந்த படம் வந்து 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருப்பாங்க பஸ் ஸ்டாண்ட்ல. ஒரு பிரச்சனையில இப்ப ஒரு லவர்ஸ் எல்லாம் பிரிஞ்சிருப்பாங்க. அப்ப 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தன் நடுவுல வந்து திறந்து அவங்க 2 பேர்த்தையும் பிரிச்சு இந்த வழியா 4 பஸ் வருமானு கேட்பான். இந்த மாதிரி மூஞ்ச வச்சா 4 இல்ல 5 பஸ் அது வரும்னு காமெடி ஞாபகம் வந்துச்சு. அதுல இருந்து எனக்கு இது மறைஞ்சிடும். சகோதரத்துவம்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? எனிமின்னு கூட ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடாது. நமது உயர்ந்த, நான் ஷார்ட்கட்டே வச்சதுல பட் யூஸ் பண்ணிக்கலாம். நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாக்கணும். உயர்ந்த பாரம்பரிய கலப்பு நம்ம கலாச்சாரம்னா என்ன சொல்லுவோம்? ஈக்கு எடுத்து என்ன வரும்? ABCD E. அது பேர் என்ன சொல்லுவாங்க? எப்புக்கு ஏதோ ஒண்ணு சொன்னேன். எப்புக்கு ஏதோ ஒண்ணு வச்சுனேன். ஐயோ, கலாச்சாரம்னா என்னது? கலாச்சாரம் ஃபங்க்ஷன். எப்பனா ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுங்க. நான் எப்பனா வேற ஏதோ ஞாபகம் வச்சேன், மறந்து போச்சு. என்ன அந்த பாயிண்ட் கூட நமக்கு ஞாபகம் வந்துடும். என்ன ஷார்ட்கட் வச்சுன்றதான் ஞாபகம் வராது. அதுதான் தோல்ல. நமது உயர்ந்த பாரம்பரிய ஷார்ட்கட்டே வேணாம், அப்படியே பச்சை மருந்துல மைண்ட்ல வந்துடும். நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதிக்கணும் அப்படின்னு வச்சுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள், சொட்டுமா மற்றும் உயிரினங்கள். காடு எப்படி இருக்கும்? என்ன கலர்ல இருக்கும்? காடு, ஏரி, இயற்கை வளங்களால என்ன கலர்ல இருக்கும்? கிரீன் கலர். கார்டன். ஜி, வெரி குட். இயற்கை சூழ்நிலை பாதுகாத்து மேம்படுத்தும். அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம் வந்தாச்சு. என்னது? ஹியூமன். மனிதநேயம் வந்து அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம் ஆராய்ச்சி பண்ண வச்சிருக்கோம். ஆமா. அறிவியல் இது என்ன பண்றது? ABCD G H தான். H அறிவியல். ஆமா, மனிதநேயம் வந்தாலே ஹியூமன் தான். ஹியூமன் வரணும் H. அதுக்கப்புறம் வந்து வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாக்கணும். பொது சொத்து என்ன சொல்லுவாங்க? சொத்துக்கு ஏதோ சொல்ல இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ஐயா இன்வெஸ்ட்மெண்ட், சொத்து ஞாபகம் வச்சுங்க. ஓகேனா? ஓகே. வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பொது சொத்தை வந்து சேதப்படுத்தக்கூடாது. தனிப்பட்ட மற்றும் கூட்ட செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைக்கணும். அதாவது அனைத்து துறைகளிலும் என்ன பண்ணணும்? அனைத்து துறைகளிலும் நம்ம போயிட்டு வந்து உழைச்சி அதை முன்னேற்றணும். அதுக்காக நம்ம வந்து ABCD தொடர்ந்து கூட்டு முயற்சி. ஆமா. என்ன ஒரு பிரச்சனை? ABCD தொடர்ந்து சொன்னாதான் ஐக்கு அடுத்து இல்லைன்னா அது ஒரு ABCD சரியா வர மாட்டேங்குது. நமக்கு என்ன வருது? 6 முதல் 14 சரியா தெரிய மாட்டேங்குது. ஆமா ஆமா, அதான் எழுதி பார்த்தாதான் தெரியுது. இல்லன்னா ஞாபகம் ABCDன்னு எழுதணும். ஆமா, நம்ம தப்பா யோசிச்சா ஜேக்கு அடுத்து கேன் இல்ல ஐக்கு அடுத்து கேன் போட்டோம்னா முடிஞ்சு போச்சு கதை நம்ம கதை. ஆனா எதுல வேணாலும் தோக்கலாம். ஆனா எப்படி சொல்ல? ABCD தெரியாம தோத்தோம்னா அது அசிங்கமா போயிடும்ல. 6 முதல் 14 வயசு 51 7 K அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து வந்து 1998ஆம் ஆண்டு இதை வந்து இந்த கடமைகளை வந்து மறுபரிசீலனை, இந்த கடமைகளை வந்து மறுபரிசீலனை நல்லா கொஞ்சம் கடமைகளை கொண்டு வரதுக்காக வந்த குழு வந்து சரண் சிங் கமிட்டி. ஆனா அதை வந்து ஆராய போடப்பட்ட கமிட்டி வந்து 1998 நீதிபதி வர்மா. ஆமா, நீதிபதி வர்மா. ஓகேனா? அடிப்படை கடமைகளை பத்தி சொல்றாரு. தேர்தல்களில் வாக்களிப்பதற்கான கடமை. இவர் என்ன சொல்றாரு புதுசா? தேர்தலில் வாக்களிப்பதற்கான கடமை, ஜனநாயக ஆளுகை செயல்பாட்டில் தீவிரமாக பங்கேற்பது, ஆளுகை செயல்பாட்டுல தீவிரமாக பங்கேற்பது, வரி செலுத்துதல் ஆகியவை விதி 51A சேர்க்கப்படும் என்று கொஞ்சம் நோட் பண்ணுங்க. எதை சொல்றாரு? தேர்தல்ல வாக்களிக்கிறத கடமையா சொல்றாரு. 1. அதே மாதிரி ஆர்டிகல் 326 கடமையா சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து ஜனநாயக ஆளுகை செயல்பாட்டில் நம்ம ஜனநாயக ஆளுகை செயல்பாட்டுல மக்கள் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேனா? அது வந்து 2. அதாவது இந்த கிராம சபை எல்லாம் கூட்டுறாங்களா, அதெல்லாம் மக்கள் கலந்துக்கணும் அந்த மாதிரி. அப்புறம் வந்து வரி செலுத்துதல் வந்து அடிப்படை கடமைகள் சொல்றாரு. ஓகேனா? ஆகியவை 51A சேர்க்கணும்னு சொல்றாரு. சில அடிப்படை கடமைகளை நிறைவேற்றுவதற்கான சட்டம் விதிகளையும் அடையாளம் கண்டது. ஆனா அது வந்து நடைமுறைப்படுத்தல. ஓகேனா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் ஃபண்டமெண்டலுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை பார்த்துலாமா? அடிப்படை உரிமைகள் வந்து இவை எதிர்மறை தன்மை கொண்டவை. 2 ஒண்ணுதானா? 7 இங்க கம்மியா தான் இருக்குது. 1 2 3 4 5 6 7. ஓகே. அடிப்படை உரிமைகள் வந்து எதிர்மறை தன்மை கொண்டவை, அரசுகள் சிலவற்றை செய்யக்கூடாது என்கிறது. ஆமா தானே? இப்ப அடிப்படை உரிமை வேறுபடுத்துறேன். வர்மா கமிட்டி வந்து
பார்த்தோம்னா அது வந்து 3 விதமான கடமைகளை சொல்லிச்சு. எக்ஸ்ட்ரா வந்து சில அடிப்படை கடமைகளை இட் ஆல்சோ ஐடென்டிஃபைடு லீகல் ப்ரொவிஷன் ஃபார் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சம் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். சில அடிப்படை கடமைகளை நிறைவேற்றுவதற்கான சட்ட விதிகளையும் அடையாளம் கண்டது. இங்க ஆர்டிகல் 326 என்ன சொல்லும்? தேர்தல் வாக்களிப்பதற்கான கடமை என்ன சொல்லுது? தேர்தல்ல வாக்களிப்பது மக்களோட கடமை. அப்போ அதுக்கான ஒரு ஆர்டிகலும் இருக்கு. அந்த ஆர்டிகல் என்ன? 326. அத வந்து அடையாளம், அந்த மாதிரி ஆர்டிகலை அடையாளம் காணுதுன்னு சொல்ல வரும். இந்த ஆர்டிகலை மென்ஷன் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கான். ஆனா அதை வந்து நம்ம ஏத்துக்கல. சரிங்களா? அவ்வளவுதான். அடிப்படை உரிமைகள் இவை எதிர்மறை தன்மை கொண்டவை. அரசுகள் சிலவற்றை செய்யக்கூடாது என்கிறது. இவை நேர்மறை தன்மை கொண்டவை, சிலவற்றை செய்ய வேண்டும் என்கிறது. இதுல என்ன சொல்லும்? அடிப்படை உரிமைகள் நெறிமுறை கோட்பாடு. அதாவது அரசு என்ன பண்ணக்கூடாது, அவனோட அடிப்படை உரிமை அதான. அரசு என்ன பண்ணக்கூடாது, அவன் வந்து பேசுவான், கூட்டம் கூடுவான், அதை வந்து நீ தடுக்க கூடாது. அப்படித்தானே சொல்லுதுங்க. நான் சொல்ல புரியுதா? அவன் வந்து சொத்து வாங்குவான், அவன் வந்து பேசுவான், அவன் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஒரே ஒரு ஆளை ஒரு குற்றத்துக்காக எத்தனை முறை கைது செய்யக்கூடாது. 2 வாட்டி. ஆமா, அப்ப அடிப்படை உரிமை அதான சொல்லுது. அடிப்படை அதுதானே சொல்லுது. மக்களை வந்து நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, தடுக்க கூடாதுன்னு சொல்றதான அடிப்படை உரிமை. ஆனா நெறிமுறை கோட்பாடு என்ன சொல்லுது? கவர்மெண்டே, அழகான கவர்மெண்டே, நீ இதெல்லாம் செய் அப்படின்னு தானே சொல்லுது. இதை செய்யன்னு சொல்லுது, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. நான் சொல்றது புரியுதா? வித்தியாசம் புரியுதா? போய் மக்களை போய் ஒரு குற்றத்துக்காக 2 முறை கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. அவனோட தனி மனித சுதந்திரத்தை பறிக்க கூடாதுன்னு சொல்லுது. ஓகேனா? குழந்தைகளை என்ன பண்ணக்கூடாது, கட்டாய தொழில ஈடுபடுத்த கூடாதுன்னு சொல்லுது. பெண்களை வந்து என்ன பண்ணக்கூடாது, பாலியல் துன்புறுத்தல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனா இது என்ன சொல்லுது? அவனுக்கு இலவச சட்ட உதவி செய்யின்னு சொல்லுது. பஞ்சாயத்தை உருவாக்குன்னு சொல்லுது. ஓகேனா? மக்களுக்கு வந்து சம உதயத்து சம சட்டத்தை கொடுன்னு சொல்லுது. நான் சொன்ன வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? ஓகே, இது ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நீதிமன்றம் நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் வந்து கமலஹாசன் மாதிரிங்க சார். செய்யின்னு சொல்ல செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. வெரி குட், வெரி குட். இது கமலஹாசன், இது ரஜினிகாந்த். ஓகேவா? ஓகே, வாங்க நெக்ஸ்ட் வாங்க. நீதிமன்றம் வாயிலாக தீர்வு காணக்கூடியவை. ஓகே, எனக்கு டீ போயிடும். நீதிமன்றம் வாயிலாக தீர்வு காணக்கூடியவை. இது வந்து தீர்வு காண முடியும், இது தீர்வு காண முடியாது. அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் நீதிமன்றம் நாட முடியும், இதை நாட முடியாது. இதன் நோக்கம் நாட்டில் அரசியல் மக்களாட்சியை நிறுவல். ஆமா, அரசியல் மக்கள். ஏன்னா அடிப்படை உரிமைகள் யாருக்கு கொடுக்குது? மக்களுக்கு தானே. அப்ப அது மக்களாட்சியை நிறுவுது. இது என்ன சொல்லுங்க? இது ஒரு அரசு நல்ல அரசா இருக்கணும், அவ்வளவுதான். இது நோக்கம். நாட்டில் நம்ம ஒரு வார்த்தை படிச்சிருந்தா, சமூக மற்றும் பொருளாதார மக்களாட்சியை நிறுவனம். இது வந்து மக்களாட்சி, அரசியல் மக்களாட்சி. இது வந்து அரசியல் மக்களாட்சியா, பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமூகம் பிளஸ் வந்து வேற என்ன சொல்லுது, சமூகம் மற்றும் பொருளாதார மக்களாட்சி. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கணும். நீதி மற்றும் அரசியல் அங்கீகாரம். பொருளாதாரம், சமூக பொருளாதாரம் மற்றும் நீதி, அரசியல் நீதி, அதுக்கான அங்கீகாரம் முடியாது. இது வந்து சட்ட அங்கீகாரம் முடியுது, சட்ட அங்கீகாரம் இல்லை. இது வந்து தனிநபர் நல மேம்பாட்டை பொறுத்து. ஆமால, மக்கள்ன்றது தனிநபர் மேம்பாட்டு தானே, தனிநல மேம்பாடு தானே. இப்ப மேனகா காந்தி போய் என்னது போட்டாங்க கேஸ்? எங்க எல்லாருக்கும் நீ வந்து விதி போட்டன்னு போட்டாங்களா, இல்ல எனக்கு தனி மனித சுதந்திர பாதுகாப்பு தடைப்படுதுன்னு போட்டாங்களா? 1978. அப்போ தனிநபர் மேம்பாட்டை பத்தி இது சொல்லுது. இது என்ன சொல்லுதுன்னா, சமுதாயம் ஒரு சட்டம் போடுறாங்க, அந்த சட்டம் பர்டிகுலரா ஒரே ஒரு பர்சனுக்கு மட்டுமா, ரமேஷுக்கு மட்டும் என்ன பண்ணு சட்ட சம்பளத்தை ஏத்தி கொடுன்னு போடுதா, இல்ல ஒட்டுமொத்த எல்லாருக்கும் சம ஊதிய சம சட்டம்னு போடுதா? இது எல்லாருக்கும் சமுதாய நல மேம்பாடு, இது தனி மனித மேம்பாடு. ஓகேவா? இவற்றை செயல்படுத்துவதை எவ்வித சட்டமும் தேவையில்லை. இதை செயல்படுத்துவது எவ்வித சட்டமும் இவை தன்னிச்சாமா. அடிப்படை உரிமை போயிட்டு நீ வந்து எல்லாருக்கும் பேசுறதுக்கு உரிமை சட்டம் போடுறானா? இல்ல, நம்மளா போய் பேசிக்கிறோம். இதுக்கு வந்து சட்டம் தேவையில்லை. இதை நடைமுறைப்படுத்தப்படாம தடுத்தாதான் சட்டம் தேவைப்படும். ஆனா இத இப்ப மக்கள் நல இலவச சட்ட உதவி அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டோம்னா ஆர்டிகல் 38 சொல்லுது, மக்கள் நல மேம்பாடுன்னு சொல்லுது. நீ வந்து பண்ணி கொடுனா பண்ண மாட்டான். இதுக்கு என்ன பண்ணும், இதை செயல்படுத்தணும், என்ன பண்ணும், சட்டங்கள் இயற்ற வேண்டும். ஓகேவா? ஆமா, அடிப்படை உரிமைக்கு எதிராக சட்டம் இயற்றப்பட்டால் நீதிமன்றம் அதை என்ன பண்ணும், ஆர்டிகல் 13 கொண்டு செல்லாதுன்னு சொல்லும். இது அரசு நெறிமுறை கோட்பாடு எதிராக சட்டம் இயற்றப்பட்டால் நீதிமன்றத்தால் அரசியலமைப்பு மீறியதாகவும் செல்லாதுன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அவ்வளவுதான். அடிப்படை கடமைகள் பற்றி அரசியலமைப்பில் எந்த பகுதியில் கொடுக்கப்படும் சொல்லுங்க. பார்த்து பகுதி ஏ. ஓகே, அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமை குறித்து விளக்குகிறது? எந்த பகுதி? 51A. இந்திய அரசியலமைப்பில் எந்த விதி அடிப்படை கடமை குறித்து விளக்குது? இக்கேள்வி விட இறுதி முடிவுக்காக வல்லுநர் குழுவின் முன் சமர்ப்பிக்கப்படும் தான். அடப்பாவில 51A தான் அடிப்படை கடமைகளை பத்தி சொல்லுது. இது நல்ல கொஸ்டின் எல்லாம் விட்டுருவாங்க, மொக்கையான கொஸ்டின் போயிட்டு இதுல போய் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட், குடிமக்களின் அடிப்படை கடமை விட்டு விளக்கும் அரசியல் பகுதி 4A.
இதுல ஒரு கொஸ்டின் இதா இருக்கும், தலைகளா இருக்கும். ஒண்ணுத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து சட்டமன்றத்தால் செயல்படுத்தப்படும் சொல்லி கொடுத்துருப்பான். இன்னொரு இடத்துல என்னன்னா இது சட்டமன்றத்தால் செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அதுதான் நினைக்கிறது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஹவ் ஃபார்ம்டு அபார்ட் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சின்ஸ் இட்ஸ் அடாப்ஷன். கரெக்டா? 1950 இது இருந்துச்சா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஹவ் ஃபார்ம்டு 1950 வந்துச்சு. இது 1976 கொண்டு வரணுமோ அப்ப இல்ல, 76 தான் வந்துச்சு. 1976 ஃபர்ஸ்ட் கொண்டு தவறு. ஓகே. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் அப்ளிகபிள் ஒன்லி டு தி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஆமா, கரெக்டா இல்லையா? இந்திய குடிமக்களுக்கு தான், ஏன்னா குடிமக்களுக்கு தான் கடமை, அடிப்படை கடமை. Fundamental duties have become a part of the Constitution of India accordance with the recommendation of Sovereign Committee 1976. Right. Fundamental duties can be enforced through writ சட்டத்தால பண்ண முடியுமா? முடியாது. பண்ண முடியாது. அப்ப முடியாது. அது வந்து அடிப்படை உரிமை தான் பண்ண முடியும். 2 3 கரெக்ட். அடுத்தது தி அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் which enumerates the fundamental duties. எத்தனை அரசியல் சட்டத்திற்கு கேக்குறான்? 42. ஓகேனா? அடிப்படை கடமை என்ற யோசனை கீழ் கொண்டு எதிலிருந்து பெறப்பட்டது? USSR அமைப்பு. ஓகேனா? யூனியன் சோசியல் இது சொல்ல முடியாது, சோவியத் ரஷ்யா. ஆமா, ஓகே. பின்வரும் எந்த விதியில் அரசியலமைப்பின் பகுதி 40 இப்ப பாத்தல பகுதி 4 42வது திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? 42வது 76 39ல என்னென்ன பார்த்தோம்? 39A பார்த்தோம், 43A பார்த்தோம். 39F சார். 39ல D சார். 43A வரும், 39F வரும். 43A 48A அது 48A. ஓகேவா? 39 D சார். 39B D சார். D 39D இதெல்லாம் கேபிட்டல் அது வந்து F39 சப் கிளாஸ் ஆஃப் F தான். 39 F தான் வந்து நம்ம பார்த்தோம். ஓகேனா? 39A 39F. ஓகேனா? நல்லா 39A 39F, அப்புறம் வந்து 43A 48A. ஓகேனா? மொத்தம் 4 விதி. சரிங்களா? 39 அது 2 சேர்ந்தது. சரி, நெக்ஸ்ட் போலாம். சார் அந்த Sovereign Committee சார் அந்த என்ன சொல்றீங்க? ஒரு क्वेश्चन ஸ்டாப் பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல மேல ஃபர்ஸ்ட். சத்தமா சொல்றீங்களா? ஓகே சார். சொல்லுங்க. क्वेश्चन மேபி அந்த வல்லுநர்களால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதுன்னு ஒரு क्वेश्चन மேல எடுத்தீங்கல்ல சார். ஆமா ஆமா. அந்த क्वेश्चनல அப்பனா இந்த ஏன் மட்டும் ஆன் கொடுத்திருக்காங்கல்ல சார், இது மாதிரி இருக்கும். கேபிட்டல் லெட்டர் ஏ தானே வரணும், ஆனா மொதத மட்டும் சொல்ற மாதிரி இருக்குல்ல, தேசிய கொடியை மட்டும் பேசுற மாதிரி இருக்குல்ல. இல்ல அதனால இங்கிலீஷ் 51ல 51ல ஏன்றதா விதி. இதுதான் விதி. இந்த விதி அடிப்படை கடமையை பத்தி பேசுது. இந்த 51ல ஏல ஏ அதுதான் தேசிய கொடி. 59ல ஏல பி. ஓகேங்களா? எங்கேயுமே வந்து நல்லா கவனிக்கணும், 51A எங்கேயுமே மீறாது. 7 1 7 2 7 3 7 4 7 7 7 10 7 11 இதுதான் விதி. அப்ப 51A ஸ்பெசிபிக்கா கடமையில பத்தி என்ன சொல்லுது? அவ்வளவுதானே? முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? சோ அது வந்து ரைட் தான். ஓகேவா? ஓகே. இப்ப என்ன பார்க்கணும்? Sovereign Committee 10 என்ன பார்த்தா? Sovereign Committee August Incorporation of 10 fundamental rights பண்ணிச்சு. இவங்க என்ன சொன்னா? which of the following statements about fundamental duties is not true? எது உண்மை இல்லைன்னு கேக்குறாங்க. ஆனா இதுல வந்து என்ன வரும்? they are enforceable by lawன்றதான் தப்பு. இதை enforceable பண்ண முடியுமா? முடியாது. இதுதான் தப்பு. ஆனா இவங்க மாத்தி கொடுத்துருப்பாங்க. சார் ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். ஸ்வரன்சிங் கமிட்டி ஸ்டார்டிங்ல 11 கடமை சொல்லிருக்கோம் சார், அதனால அது தப்புங்க சார். 11 சொல்லிருக்குங்க சார், அதுல 3 ரிஜெக்ட் பண்ணிட்டு 8 வச்சிருப்பாங்க சார். ஓகே. அப்படியே இங்க வாங்க. they are enforceable by law. இது ரைட்டா? இதுவும் தப்புதான் சார். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, Sovereign Committee suggested the incorporation of 10 fundamental duties in the constitution சொல்லுதா? சரி, நம்ம ஆனா அதுல எத்தனை எடுத்துக்கிட்டோம்? நம்ம 8 எடுத்துக்கிட்டு நம்பர் 2 போட்டு 10. ஓகே. இதுவும் தப்புனா அது எதுவும் தப்பு வரணும். they are enforceable by lawன்றது மெயினான ஒரு தப்பு இல்லையா? என்னோட நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, இது டவுட்டா கூட வச்சுக்கேன். இதுவும் தப்பு தான். பட் டவுட்டா கூட இருந்தாலும் எது எனக்கு நல்லா தப்புன்னு தெரியுமோ அதை தான் ஆன்சரா நீங்க போடணும். ஓகேவா? நான் சொல்றேன், ஒரு சஜஷனா சொல்றேன். அவ்வளவுதான். இதுவும் தப்பு தான், இதுவும் தப்பு தான். இந்த கொஸ்டினே தப்பு தான். விட்டுருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அம்சம் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் அறிவியல் மனப்பான்மை வந்துடணுமா? என்ன வந்துடும்? எச். அறிவியல் மனப்பான்மை மனிதன் வந்து எந்த வரணும்? ஹியூமன். எச் வந்துடும். அப்ப எச் எங்க இருக்கும்? அடிப்படை கடமைகள். ஓகேவா? டிபிஎஸ்பியா? அடிப்படை கடமைகள். ஓகேங்களா? ஓகே. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஓகேவா? ஓகே. நம்ம அடிப்படை கடமையில வரும். இந்த மத்திய அரசு மாநில அரசு விடிஞ்சிடும் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அது கொஸ்டினா பார்த்துட்டு போயிடலாமா? மத்திய அரசு மாநில அரசும்
ஏன்னா படிச்சா கதை முடிஞ்சிடும். முக்கியமானது வேணா படிச்சிடலாம். ஓகேவா? ஆமா, முக்கியமானது வேணா படிக்கலாம். எக்ஸ்ட்ரா தெரியாத டேட்டா வேணா படிக்கலாம். ஓகே, நீங்க முடிஞ்ச அளவுக்கு நைட் என்ன பண்ணலாம்னா ஓரளவு படிக்கலாம். சரிங்களா? பை டு ஆல். வரேன். பை. சார் 20 and 22 மட்டும் Bye. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்க சார். ஆர்டிகல் 20யும் 22ம் சார். ஆர்டிகல் 20யும் 22ம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்.